10th Business Studies, lesson number 17, Right and Responsibilities of Consumers. இப்போ கன்சியூமர்ஸ் தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்குறாங்க. மார்க்கெட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் கன்சியூமர் தான் வாங்குறாங்க. கன்சியூமரோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் வந்து அவங்க பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கன்சியூமரை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ்னாக்கா கரெக்டான அளவில் அவங்க வந்து எவ்வளோ கரெக்டான அளவில் நியாயமான விலை வைக்கணும், அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நியாயமான வெயிட் இருக்கணும் அவங்க ப்ராடக்ட்டுக்கு, அது குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும், அந்த எக்ஸ்பைரி டேட் அதில் போட்டிருக்கணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கணும், அட்ரஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும், கவர்மெண்ட்டிருந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கியிருக்கணும். இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அவங்களோட கடமை. யார்? மேனுஃபேக்சர் அண்ட் ப்ரொடியூசர், அப்புறம் சர்வீஸ் கொடுக்குறவங்களோட கடமை இதெல்லாமே. இது வந்து கன்சியூமருக்கு அப்போ தான் ஒரு கேரண்டி கிடைக்கும், ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சியூமருக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, அதேட்டும் ஒரு சில ரைட்ஸும் இருக்குது கன்சியூமருக்கு இந்த சமுதாயத்தில். அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 17.1, ஹூ இஸ் அ கன்சியூமர்? முதல்ல கன்சியூமர்னால் யார்? சிம்பிளி ஸ்பீக்கிங், கன்சியூமர் இஸ் அ பர்சன் ஹூ கன்சியூம்ஸ் ஆர் யூசஸ் வேரியஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Goods may include consumer goods like wheat, flour, salt, sugar, fruits, etc. or durable consumer goods like television, refrigeration, toaster, mixer, bicycle, etc. Services that we buy may include electric power, telephone, transport service and theatre service, etc. Thus, a consumer is one who buy goods and services for use. If a retail trader buy goods, say stationery items, for the wholesaler, he is not a consumer but the trader because he buys goods for resale. So the first paragraph என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட மனிதன் பார்த்திங்கனாக்கா பல வகையான கூட்ஸும் பொருளும் பல வகையான சர்வீஸும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவன் பர்சனல் விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அவன் தான் கன்சியூமர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீட், அதாவது கோதுமை மாவு வாங்குகிறோம், உப்பு வாங்குகிறோம், சர்க்கரை வாங்குகிறோம், காய்கறி பழங்கள் வாங்குகிறோம், இதெல்லாமே நம்ம யூஸ்க்காக வாங்குகிறோம். இது வந்து கன்சியூமர், நாம் தான் கன்சியூமர். அதே ஆட்டம் நம்ம டியூரபிள் கூட்ஸும் வாங்குகிறோம். டியூரபிள்னாக்கா ஒன்ஸ் வாங்குகிற இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், இல்லை மிக்சி ஆகட்டும், இல்லை சைக்கிள் ஆகட்டும், இதெல்லாமே டியூரபிள் கன்சியூமர் கூட்ஸு. இதுவும் நம்ம யூஸ்க்காக வாங்குகிறோம். ஸோ நம்ம கன்சியூமராக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே ஆட்டம் சர்வீஸஸும் நம்ம வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி, வீட்டுக்கு கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி, நம்ம யூஸ் பண்ணுற டெலிஃபோன் நெட்ஒர்க்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, அதே ஏதோ தியேட்டரு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட், ஹோட்டலும் வரும். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டில் வருது. ஸோ இந்த சர்வீஸஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம கன்சியூமராக இருக்கும். ஸோ யார் ஒருத்தங்க எந்த ஒரு பொருளையும் சர்வீஸையும் தன்னோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து கன்சியூமர்ஸ், அவங்கள வந்து கன்சியூமர்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம், அந்த ரீட்டெய்லர்ஸ் எல்லாமே எங்கே ப்ராடக்ட் வாங்குவாங்க? ஹோல்சேலர்ஸ்லேருந்து வாங்குவாங்க. அப்படி பார்த்தாக்கா இந்த ரீட்டெய்லர்ஸ் வந்து கன்சியூமர் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அந்த பொருளை வாங்கி மறுபடியும் விற்கிறதுக்காக தான் அந்த பொருளை வாங்குறாங்க, ரீசேலுக்காக தான் வாங்குறாங்க. ஸோ இவங்க கன்சியூமர்ஸ் ஆக மாட்டாங்க, இவங்க வந்து ட்ரேடராக இருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் த பையர் ஹூ இஸ் அ கன்சியூமர் only expected to use the goods? Not always. If you buy and exercise books for writing in it yourself, you are the buyer as well as user. Suppose your father buys food items, they are often meant for consumptions by all members of family. Or when he buys detergent powder, it may be used by members of family and any person who may be engaged in washing. So a consumer buys goods which may be used by members of the family or someone else on behalf of the buyer. இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கன்சியூமர்னால் யார் அப்படின்னா வாங்குறவங்கெல்லாம் கன்சியூமரா? அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு இது வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் புக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எழுதுறதுக்காக வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது நீங்கள் ஒரு பையராகவும் மாறுறீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு, அதே யூஸராகவும் மாறுறீங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, போய் ஒரு ஃபுட் ஐட்டம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ப்ரெட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னாக்கா நீங்கள் அது வாங்கிட்டு வரீங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணல, அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கன்சியூமர் கிடையாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர் தான் அதில் கன்சியூமர் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிட்டர்ஜென்ட் பவுடர், இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு அம்மா வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கிட்டு வாப்பா, இல்லாட்டி டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாங்கிட்டு வாப்பா, வாஷிங் லிக்விட் வாங்கிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அது யூஸ் பண்ணுறது யார்? மெம்பர்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கூட்ஸை வந்து ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் யூஸ் பண்ணுறவங்களும் கன்சியூமராக மாறுறாங்க. அது அந்த வாங்குறவர் மட்டும் பையர் கிடையாது, வாங்குறவர் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா வாங்குறவர் ஒருத்தவங்களாக இருக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணுறவங்க பல பேராக இருக்கலாம். இதுதான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. ஸோ எல்லோரும் கன்சியூமராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Consumer is a person who buys goods and services to be used or consumed by himself or herself or by someone else on behalf of the buyer. Goods may be include consumer item or durable item. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் தான். ஸோ வாங்குறவங்க மட்டும் கன்சியூமர் கிடையாது, கடையில் போய் வாங்குறவங்க மட்டும் கன்சியூமர் கிடையாது, அது யூஸ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் அந்த கன்சியூமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. While service paid for maybe transport, electricity, film show and the like, the consumer may also be defined as anybody who chooses goods and services, spends money to obtain them and uses for the satisfy his or her needs. ஸோ நம்ம எந்த ஒரு சர்வீஸ் ஆகட்டும், எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை நம்ம திருப்திக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம், நாம தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us see what is the difference in the position of a consumer of a goods and that of the consumer of service. Service that we buy for our benefit may include transport service, like when we hire a taxi or auto rickshaw, travel in a public bus, or undertake a rail journey to visit any place. If you have your own bicycle or scooter or motorcycle, it may need repair and you take it to repairing shops. You pay a service for the person who does the repair job. You are the consumer of the service. Electricity or telephones that you use every day either at home or at workplace are also services that we consume for which payment is made. A film show scene for entertainment at cinema houses is also an example of service. இப்போ இந்த சர்வீஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிறீங்க, அதாவது ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறீங்க, இல்லையா ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை மெட்ரோவில் போகிறீங்க, இந்த மாதிரிலாம் போகும்போது இது பப்ளிக் சர்வீஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நாம் வந்து சர்வீஸை கன்சியூம் பண்ணுறோன்னு அர்த்தம், சரிங்களா? இதுவே நீங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்க, இல்லை டூ வீலர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 4 வீலர் வச்சுருக்கீங்கனாக்கா அது வந்து உங்கள் ப்ரைவேட்டு, அதையும் நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அதுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணுறீங்கள, ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா போய் சர்வீஸ் பண்ணுறது, இது எல்லாமே அந்த மெக்கானிக் ஒருத்தர் இருப்பார், அவர் அதுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு, நாம் அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறோம், அந்த சார்ஜுக்கு பேர் தான் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் நாம் வாங்கிக்கிறோம். அதோட நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி, அதோட நம்ம ஃபோன் நெட்வொர்க்கு, ஃபோன் சர்வீஸு, ஸோ அப்புறம் மூவி பார்க்குறது, சினிமா தேட்டரில் போயிட்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுறோம், நாம் கன்சியூமராக இருக்கிறோம். இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. The main difference between goods and service consumed is that quality of goods can be physically verified before buying by reliability and regularity of the service cannot be verified before. And for example, while buying a television, you can have a demonstration of its functioning, pictures quality, sound, etc. But you cannot verify whether the voltage of the electricity supplied will be stable all time. You can taste the sample food item and then buy it, or see whether fruits are overripe before buying. But you cannot verify whether the scooter or the taxi driver will be cautious enough in avoiding accidents, or whether the clarity of the sound and the picture of the movie will be maintained throughout the show. இப்போ நீங்கள் போய் ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவி வாங்குறீங்கனாக்கா அந்த டிவி வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற ஷோரூமில் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது சரியாக ஃப்ளக்சுவேஷன்லாம் வீட்டுக்கு வந்து வச்சாட்டி ஃப்ளக்சுவேஷன்லாம் கரெக்டாக இருக்குமா இருக்காதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் கடையில் ஒரு பழங்கள்லாம் வாங்குறீங்கனாக்கா பழத்தை வந்து ஒரு சாம்பிளை வச்சு டேஸ்ட் பண்ணி வாங்கலாம் ஒரு ஃபுட்டை. ஆனால் வீட்டில் வந்து அந்த பழம் வந்து கெட்டு போச்சுனாக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதோட நீங்கள் ஒரு டாக்ஸி ஏறுறீங்க, இல்லை ஸ்கூட்டர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து வண்டி வந்து ஓகே நம்பலாம், ஆனால் வண்டி ஓட்டுறவர் நம்ம நம்ப முடியுமானாக்கா அது முடியாது. ஸோ இதெல்லாமே டிஃப்ரென்ஸு கூட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. கூட்ஸுங்கிறது பொருள், சர்வீஸுங்கிறது அதுக்கப்புறம் வர விஷயங்கள். பிசைட்ஸ் கூட்ஸ் we can be consumed instantly
or over a period of time. We can store cereals for a week or month, and the refrigerator can be used for several years with the necessary repairs from time to time. But we cannot do so with transport service or repairs electricity or telephone service or film show. இப்போ நம்ம கூட்ஸை பார்த்திங்கனாக்கா, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறோன்னா அந்த ஃப்ரிட்ஜை வந்து இல்லை ஒரு அரிசி பருப்பு வாங்குறோன்னாக்கா அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அதோட ஒரு ஃப்ரிட்ஜை வந்து பல வருஷத்துக்கு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு பல வருஷமாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில், எலக்ட்ரிசிட்டி, இல்லை டெலிஃபோன் சர்வீஸில், ஃபிலிம் ஷோ வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு கூட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் இருக்க வித்தியாசம்.